அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம அன்அகாடமியில் இப்போ நிறைய கோர்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்அகாடமி நம்ம இந்தியாவிலே ஒரு பெஸ்ட் டீச்சிங் செக்டராக இருக்குது, சரிங்களா? ஸோ நிறைய பேர் நிறைய எக்ஸாமுக்கு நாட் ஓன்லி ஃபார் டிஎன்பிஎஸ்சி, இந்தியா ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா விதமான எக்ஸாமுக்கும் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கான கோர்சஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதில் என்னென்னலாம் அவங்க ஒரு ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா, லைவ் ஸ்பெஷல் கிளாஸஸ், ஸ்பெஷல் மாரத்தான் கிளாஸஸ், டெய்லி டெஸ்ட் சீரியஸ், மோக் டெஸ்ட் அண்ட் லைவ் க்யூசஸ், அன்லிமிட்டட் ரெக்கார்டட் செஷன் ஆல்சோ கொண்டு வந்திருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு நிறைய டெஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ டெய்லி T20 ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்ற டெஸ்ட்லாம் கனெக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் அன்அகாடமி ஆப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம், சரியா? ஸோ இந்த எல்லா டே, மண்டேனா ஹிஸ்ட்ரி, டியூஸ்டேனா ஜியாகிரஃபி, ஸோ அந்த மாதிரி எல்லா டேக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னா அன்அகாடமி ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் ஃப்ரீ கிளாஸஸ், ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஒரு டேப் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் நேராக ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் ஈவன் நீங்கள் ஒரு கோர்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னாலும் என்னுடைய கூப்பன் கோடு பார்த்தீங்கன்னா ராவன் அகாடமி தான். ஸோ அது போட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10% உங்களுக்கு 10% கம்மி பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதர்வைஸ் பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் ஸ்ட்ரக்சர்டு கோர்சஸும் இருக்குது, டெய்லி லைவ் கிளாஸஸும் இருக்குது, டவுட் கிளியரிங் டிஸ்கஷன் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கோர்ஸ் பார்த்திங்கன்னா இலக்கு அப்படின்ற ஒரு கோர்ஸ் போயிட்டுருக்கு, அது Group-II. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா VETRIன்ற ஒரு கோர்ஸ் போயிட்டுருக்கு, அது Group-I Mains கோர்ஸு. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதே அன்அகாடமி ஆப்பில் ப்ளஸ் அப்படின்னு இருக்கும், மேலே செகண்ட் கார்னர் ஃப்ரீ லைவ் கிளாஸஸ், ஃபஸ்ட்டில் ப்ளஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்க அப்படின்னா கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் 6 மந்த்னா 6 மந்த், 12 மந்த், 24 மந்த் இதில் அந்த ஆர்டர் லைனாக வரும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேண்டுன்றதை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் இங்கே ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணலாம். ரெஃபரல் கோடு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நேம் தான் ராவன் அகாடமி, சரியா? ஸோ இது யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராவன் அகாடமி. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஜியாகிரஃபியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். இதுக்கு முன்னாடி 2 வீடியோஸ் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க அதை செக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள். Which one of the following ethnic groups does not belong to India Caucasoid race? The headquarters of the Northeast Frontier Railway in India is in Malikon. Match the following: Indus River System, Jhelum; Brahmaputra River System, Sankosh; Godavari River System, Panchganga; Krishna River System, Bhima. Arrange the following mountain ranges from north to south and select the correct answer using the code below. Karakoram, Ladakh, Pir Panjal, Zaska range. அது ஆல்ரெடி ஆர்டரில் தான் கொடுத்துருக்காங்க. கரக்கோரம் தான் நார்தர்ன் மோஸ்ட், சஸ்கா தான் சதர்ன் மோஸ்ட். மித்த ரெண்டும் கரெக்டாக ஆர்டரில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ஒரு மேட்ச் தான். சில்க் இண்டஸ்ட்ரி எங்கே இருக்குது? தமிழ்நாடு. காட்டன் இண்டஸ்ட்ரி வெஸ்ட் பெங்கால். கொயர் இண்டஸ்ட்ரி கேரளா. ஜூட் இண்டஸ்ட்ரி வெஸ்ட் பெங்கால். Which is the perennial river in Tamil Nadu? Tamarabarani. Out of 13 major ports in India, the state has 3 major ports: Chennai, Tuticorin and Ennore. Match the following aluminium plants with their location: Balco, Korba; Hindalco, Renukut; Malco, Mettur Dam; Nalco, Koraput. Name the dam constructed across the river Mahanadi, Hirakud. In India, 75% of the marine fishing is contributed by the region of West Coast. Pedogenesis refers to soil forming process. Thank you friends. இன்னொரு வீடியோவில் இன்னும் நிறைய questions பண்ணலாம். Stay tuned.